ஜெயா டிவி நேயர்களுக்கு என் இனிய காலை வணக்கம். நான் சோவியா ராமர், ஃபவுண்டர் ஆஃப் பிரகாஷ் டெக்ஸ். நான் தேனி மாவட்டத்தில் உள்ள டி சுப்லாபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து தான் வரேன். என்னோட ஊர் வேணா சின்னதா இருக்கலாம், ஆனா என்னுடைய கனவுகள், நம்பிக்கை, முயற்சி எல்லாமே பெருசுன்னு தான் சொல்ல முடியும். என்னோட அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா, தாத்தா பாட்டி எல்லாமே பல தலைமுறைகளா கூலி வேலை மட்டுமே பார்த்துட்டு இருந்தாங்க. நெசவு தொழில்ல கூலி வேலை அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தினமும் ஒரு 20 ரூபா 30 ரூபா அப்படிதான் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இந்த தலைமுறையை நம்ம எப்படியாவது மாத்தி ஆகணும், இந்த ஜென்ரேஷன் இப்படியே போயிட்டு இருந்தா நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு முயற்சியோட நம்பிக்கையோட ஆரம்பிச்சதான் என்னோட கனவு. இப்ப நான் அந்த பிரகாஷ் டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். எங்க குடும்பத்துல மொத்தம் 3 பெண் குழந்தைகள். நான் தான் 3வது பெண் குழந்தை. என் அப்பா பேரு ராமர், அம்மா பேர் ராஜேஸ்வரி, அக்கா ஜீவா, வெண்மணி. எங்க வீட்டுல 3மே பெண் குழந்தைகள் அப்படிங்கிறதுனால, ஏன்னா நாங்க ஒரு வறுமை கோட்டுக்கு ரொம்ப கீழுள்ள ஒரு குடும்பம் தான். சாப்பாடுறதுக்கு ஒரு உடுத்திக்கிற துணி, இருக்கிறதுக்கு ஒரு இடம், எதுவுமே எங்களுக்கு சரியா அமையல. உங்க வீட்டுல ஒரு 3மே பெண் குழந்தைகளா இருக்கு, நீங்க எப்படி இந்த காலத்தை ஓட்ட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவை கேட்காத கேள்வியே இல்லை. சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் எங்களோட படிப்பை நாங்க வந்து ஆரம்பிச்சு போயிட்டே இருந்தோம். இருந்தாலுமே எங்க வீட்டுல ஒரு கடன் சுமை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வழி இல்லாம இப்படி ரொம்ப ஒரு கஷ்டகால சூழ்நிலையில போய்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணேன்னு தெரியாம என் அக்கா அப்ப சின்ன வயசுலயே வந்து 6ஆம் கிளாஸ் படிக்கும் போதே அவளுடைய படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு எங்களுக்காக அவ படிப்பை நிறுத்தி எங்க அம்மா அப்பா கூட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க அந்த தொழில்ல இறங்கி என் தங்கச்சிங்க படிக்கட்டும், நான் வேலை செஞ்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எங்க அக்கா வந்து எங்க அப்பா அம்மா கூட கை கோர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நாங்க அந்த படிப்பை மட்டும் விடவே இல்லை. கஷ்டப்பட்டு நல்ல ஒரு படிப்பை படிச்சுட்டே இருந்தோம். ஆனா அந்த படிக்கிறதுக்கு தேவையான நோட்டு புக்கு, புத்தகங்கள், நோட்ஸு, ஒரு யூனிஃபார்ம் கூட போடுறதுக்கு இருக்காது. ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு பேக் கூட இல்லை. அப்ப எங்க ஊர்ல உள்ள கொஞ்சம் வாலண்டியர்ஸ் எல்லாம் முன்னாடி இணைஞ்சு, நம்ம ஊர்ல நிறைய படிக்கிற பெண் குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் தறி ஓட்டிட்டு அந்த 6 மணிக்கு அப்புறம் எங்க எல்லாத்துக்கும் ஒரு இலவசமா ஒரு கல்வியை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் டியூஷன் சென்டர் அப்படிங்கிற ஒரு இலவச டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சாங்க. அதுல நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கு, ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கியும் கொடுத்தாங்க. அப்படி அந்த இதுல இருந்து நாங்க படிச்சு எங்களுக்கு தேவையான ஸ்கூல் பேக்கு, யூனிஃபார்ம், நோட்ஸ் புக்கு அப்படின்னா வழங்கி அவங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி நம்ம படிச்சுட்டு மட்டும் போகக்கூடாது, நம்ம அக்கா அப்படி கஷ்டப்படுறாளே, நம்மளும் இந்த ஃபேமிலிக்கு ஏதாவது பண்ணணும்ட்டு நானும் அக்காவும் ஸ்கூலுக்கு போக முன்னாடியும் சரி, ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறமும் சரி, அவங்க சேலை நெய்யறதுக்கு தேவையான நூலை வந்து சுத்தி கொடுத்துட்டு தான் போயிடுவோம். இப்படி நல்லபடியா படிப்பு முடிச்சுட்டு 10th வரைக்கும் நல்லா படிச்சுட்டு நல்ல ஒரு ரேங்க் ஹோல்டரா தான் நானும் அக்காவும் திரும்ப வந்தோம். அப்ப 11, 12 வந்து எங்க ஊர்ல இல்ல, மறுபடியும் வெளியூர்ல தான் போய் படிக்கணுங்கிற கட்டாயத்துக்கு வந்தோம். அப்பவே எங்க அப்பா மனம் தளரல, போய் நல்லா படிங்க, படிக்க மட்டும் செய்யுங்க, என்னால ஆன உதவிகளை உங்களுக்கு கண்டிப்பா நான் பண்ணுவேன், என்னை பத்தி யோசிக்காதீங்க அப்படிங்கிறதுல தான் ஒன்று குறிக்கோளா இருந்தாங்க. அப்ப 11, 12 நல்லபடியா நாங்க ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் போய் தான் நாங்கள் படிக்கணும். அப்பவும் நான் நல்லா படிச்சுட்டு தான் இருந்தோம். சூப்பராக படித்து முடிக்கிற காலகட்டத்தில் +2 படிக்கும் போது என்னோட பாட்னி சார், மாரி சார்னு சொல்லுவோம், அந்த சார் என்கிட்ட ஒரு கேட்ட கேள்வி தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுச்சுன்னே சொல்லலாம். +2 முடிச்சாச்சு, கஷ்டப்பட்டு இப்படி படிச்சுட்டேன், அடுத்து என்ன படிக்க போறேன்னு கேட்டாரு. ஆனால் எனக்கு அப்போ எந்த ஐடியாவுமே இல்லை. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எல்லாரும் மாதிரி ஒரு சாதாரண டிகிரி எடுத்துட்டு, அந்த டிகிரினா சாதாரணம் நான் சொல்ல வரல, அந்த டிகிரி முடிச்சுட்டு எனக்கு நான் உட்காந்துட வேணாம். எல்லாருமே இப்போ பெண் குழந்தைங்க சாதாரணமாக ஒரு டிகிரியை முடிச்சுட்டு கல்யாண பத்திரிக்கையில பேர் போடுறதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆனால் நீ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட, உங்கள் ஃபேமிலியில் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அதுக்கெல்லாம் நீ ஏதாவது ஒரு வித்தியாசமாக மாற்றி யோசிச்சு நீ ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்கு அது மனசுக்குள்ளே உறுத்திட்டே இருந்துச்சு. அப்போ நான் என்ன படிக்க போகிறோன்னு யோசிச்சுட்டே இருந்தப்ப எங்கள் அப்பா எனக்கே தெரியாமல் சேலம்ல இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜில் டிப்ளமா இன் ஹேண்ட்லூம் டெக்ஸ்டைல் டெக்னாலஜிங்கிற ஒரு கோர்ஸில் எனக்கு அப்ளை பண்ணாங்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணதுனால கவர்மெண்ட் கோட்டாலே எனக்கு சீட் கிடச்சிச்சு. எங்கள் ஊர்ல இருந்து சேலம் போகிறதுக்கு ஒரு 8 hours ட்ராவல் ஆகும். யாருமே எங்கள் ஊர்ல இருந்து இவ்வளோ தூரத்தில் போய் எங்கள் ஊரில் படித்ததே இல்லை. அப்படி அவ்வளோ தூரம் போய் படித்த முதல் பெண் நான் தான். அங்கே போனப்போ கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு, இருந்தாலும் அந்த உள்ளுக்குள்ளே வந்து ஒரு உணர்வு இருந்துட்டே இருந்துச்சு, நம்ம ஏதாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்போலேருந்து எனக்கு ஒன்றுமே புரியலை. நம்ம ஏதோ சாதிக்கணும்னு நினைக்கிறோம், அந்த டெக்ஸ்டைலே எடுத்திருக்கோம், இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், டெக்ஸ்டைல் ஃபீல்டில் தான் அம்மா அப்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, நம்மளும் இதில் தான் படிக்கிறோம், இந்த ரெண்டையும் வச்சு நம்மளால் ஏதாவது ஒன்று பண்ணிட முடியுமா அப்படிங்கிற யோசிச்சுட்டே இருந்தேன். நான் ஸ்கூல் லைஃப்லேருந்து காலேஜ் லைஃப் வரைக்கும் ரொம்பவே ஒரு துருதுருவான பொண்ணு. அவங்களுடைய நட்பு வட்டாரங்களை என் பக்கத்தில் எப்பயுமே விரிஞ்ச மாதிரியே தான் இருக்கும். அப்படி நான் எல்லாருக்கிட்டையுமே சகஜமாக பேசும்போது என்னோட அங்கே காலேஜில் சாருங்களுடைய நட்பு எனக்கு ஈஸியாக கிடச்சிது. அவங்க கிட்ட இருந்து அவங்க நாலேஜை நான் கேதர் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன்.
என்னோட லைஃப்ல முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாழ்க்கையில ஏதாவது தேடிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது நான் கத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் குறிக்கோளா வச்சிருந்தேன். எங்க சாருங்க எனக்கு நெறைய கத்துக் குடுத்தாங்க. நான் அதிலேயே நல்லா படிச்சு, கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயி, கரூர்ல ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில ஒரு வேலைக்கு சேர்ந்தேன். வேலையில சேர்ந்துட்டு, சரி நல்லபடியா வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் எனக்கு அந்த இடத்துல இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. சாதாரணமா எல்லாரும் மாரியும் படிச்சுட்டோம், ஒரு வேலைக்கு போறோம். இதுல என்ன நம்ம பெருசா பண்ணிட்டோம்? நம்ம என்ன மாத்தி இதுல பெருசா யோசிச்சுட்டோம்? அப்படிங்கிற நெருடல் மட்டும் எனக்கு இருந்துட்டே இருந்தது. அப்ப நான் எங்க அப்பா, அம்மாட்ட கேட்டேன். அம்மா நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? எனக்கு வேலைக்கு போற இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. எனக்கு ஏன் தெரியல. இந்த நம்ம தறி நெய்ற தொழிலே எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு என் பேரண்ட்ஸ்ட்ட கேட்கும்போது, அவங்க அதுக்கெல்லாம் பண்ற அளவுக்கு நம்மகிட்ட இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்ட. படிச்சு உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. நீ அதுல போய் ஜாயின் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த டயத்துல அதுவும் கரெக்ட்டா தான் தோணுச்சு. ஏன்னா நம்மகிட்ட இன்வெஸ்ட்மென்ட் பண்ற அளவுக்கு பணம் இல்ல, எதுவுமே இல்ல. வெறும் நம்ம ஐடியாவ மட்டும் வச்சு நம்ம என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாதே! அப்படின்னு சொல்லிட்டு, நான் கிடைச்ச வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டேன். நல்லபடியா தான் ஒர்க் போயிட்டே இருந்துச்சு. ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி தான். என்னோட நாலேட்ஜ அங்கேயும் வளர்த்துக்கிறதுக்கு நல்ல ஒரு உதவியா தான் இருந்துச்சு. நல்ல ஒரு என்விரான்மென்ட் நல்லா சூப்பரா இருந்துச்சு. அங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸும் சரி, என்னோட கொலீக்ஸும் சரி, எனக்கு மேல இருக்க சாருங்களும் சரி, எனக்கு நல்லாவே ஒரு மோட்டிவேஷன் குடுத்து, எல்லாத்தையும் நல்லா கத்துக் குடுத்து, வேலைக்கு நல்லா இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்ப 2வது வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, என் அம்மாவுக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாம போச்சு. கால்ல முட்டு தேய்மானம். அவங்களால சரியா நடக்க முடியல. வீட்ல எந்த வேலையும் பார்க்க முடியல. அப்ப என்னால எப்படி இந்த வேலைய கன்டின்யூ பண்றது? அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா, என்னோட 2 அக்காவுக்கும் மேரேஜ் பண்ணி குடுத்துட்டாங்க. நான் தான் வீட்ல 3வது ஆளு. அம்மா மட்டும் இப்படி கஷ்டப்படுறாங்க. நம்ம என்ன பண்ணணும்? அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, எனக்கு ஒரு மன கஷ்டத்துல தான் நான் வேலைய குவிட் பண்ணிட்டு அம்மா கூட வந்து இருந்தேன். ஏன்னா, நம்மள வேலையும் பார்க்கணும்னு ஆசை தான். இருந்தாலும் அத விட அம்மா நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால, அந்த வேலைய விட்டுட்டு நான் அம்மா கிட்ட வந்துட்டு அம்மாவுக்கு ஹெல்ப்பா நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப நம்ம வீட்ல இருக்கும்போதே நார்மலா நாங்க எல்லாருமே தறி நெய்வோம், தறி ஓட்டுவோம். எல்லாமே செஞ்சு எல்லா வேலையும் நாங்க பார்த்துட்டு தான் இருப்போம். ஏன்னா எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து அந்த வேலை தெரிஞ்சதுனால, அம்மா கூட இருந்து எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் எனக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. உள்ளூர்லயே தான். ஏன்னா எங்க ஊர்ல பெருசா அந்த அளவுக்கு யாரும் வெளியூர்ல கட்டி குடுக்க மாட்டாங்க. அந்த உள்ளூர்லயே எனக்கு ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களும் ஒரு சாதாரண நெசவாளர் குடும்பத்த சார்ந்தவங்க தான். என்னுடைய கணவர் வந்து தர்மராஜ். அவர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கிறாரு. சென்னையில ஒரு கார் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னோட மாமா பேர் வந்து செல்வராஜ். அத்தை பேர் வந்து சாந்தி. அவங்க வீட்ல அவர் ஒரே ஒரு பையன் தான். வேற யாரும் கிடையாது. என்னைய அதனால அவங்க பெண் குழந்தையாவே நினைச்சு, என்னை எல்லாரும் நல்லா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. என் லைஃப் இப்படி ஒரு சந்தோஷமா நகர்ந்துகிட்டு இருக்க காலத்துல, நாங்க மேரேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சென்னையிலே வந்து செட்டில் ஆனோம். அப்ப நான் என் கணவர்கிட்ட சொன்னேன். எனக்கு இந்த மாரி ஒரு காலேஜ்ல இருந்தே எனக்கு இந்த மாரி ஒரு நெருடல் வந்து இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு வேலைக்கு போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா நான் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும். அதுவுமே நம்ம தொழில வச்சு பண்ணணும். இப்போ உங்க வீட்லயும் சரி, எங்க வீட்லயும் சரி கூலி வேலை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை எப்படியாவது மாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பயணத்த நான் என்னோட கனவுகள் எல்லாம் அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சேன். அவரும் எனக்கு நல்லா சப்போர்ட்டிவா இருந்துட்டு, ஓகே எல்லாமே பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா கொஞ்ச நாள் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கிறத மட்டும் சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு எந்த தடையும் விதிக்கல. ஆனா கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படிங்கிறத சொன்னாங்க. நானும் சரி ஓகே கொஞ்ச நாள் ஆகட்டும். ஏன்னா நம்ம கையில இன்வெஸ்ட்மென்ட் பண்ற அளவுக்கு நம்மகிட்ட அமௌண்ட் வரட்டும்ங்கிறதுக்காக நானும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன். அப்படியே எனக்கு 2 பசங்க பொறந்தாங்க. ஃபர்ஸ்ட் பையன் ஹஸ்வந்த், 2வது பையன் பிரசன்னா. என்னோட திருமண வாழ்க்கை, என்னோட குழந்தைகள் அப்படிங்கிறது எல்லாமே நல்லா சந்தோஷமா போயிட்டே இருந்துச்சு. அப்ப ஒரு அன்பார்ச்சுனேட்லி என் கணவருக்கு வந்து கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப என் கணவர் வந்து சிறிதும் யோசிக்காம வேற வேலைக்கு ட்ரை பண்ணணும் அது எதையும் நினைக்கல. ஏன்னா எங்க வீட்ல பேரண்ட்ஸ் எல்லாருமே அதான் சொன்னாங்க. வேற வேலைக்கு ட்ரை பண்ணுங்க, இல்லன்னா ஃபாரின் போங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அவர் அதெல்லாம் பெருசுபடுத்தவே இல்ல. நீ அன்னைக்கு உன்னோட கனவை சொன்ன, அந்த கனவை நிறைவேற்ற காலம் வந்துருச்சு. அதனால கவலைப்படாத. நீ உன்னோட என்னென்ன உனக்கு கனவுகள் இருக்கோ, முயற்சிகள் என்ன பண்ணணுமோ பண்ணு. உனக்கு பின்னாடி இருந்து பேக் போனா உனக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நான் குடுக்குறேன். எல்லாமே நான் உனக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என் கூட கைகோர்த்து நின்னாரு. இது எல்லாத்தையும் நாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்க ஊர்லயே போய் செட்டில் ஆகுறதுக்கு போனோம். ஆனா அங்க போனா என்னோட பெற்றோர்கள் வந்து பெரிய எதிர்ப்பை மட்டும் தான் தெரிவிச்சாங்க. எங்க வீட்லயும் சரி, அவர் வீட்லயும் சரி. என்னுடைய கனவு, என் கணவரோட கனவு எல்லாமே ஒன்னாதான் இருந்துச்சு. பெரிய கனவுகளோட ஊருக்கு வந்தோம்னா என்னோட பெற்றோர் சைடும் பெரிய எதிர்ப்பை மட்டும் தான் தெரிவிச்சாங்க. நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சதே நீங்க ஒரு வேலைக்கு போவீங்க அப்படிங்கறதுனாலதான். ஆனா மறுபடியும் நீங்க இதே தொழிலுக்கு வந்துட்டீங்க. நாங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது வீணாயிருமோ அப்படின்னு நினைச்சு வீட்ல ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு நாங்க எங்களோட கனவுகளை வந்து நாங்க தெளிவா அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சோம். இதே தொழில நாங்க செய்யணும்னு நினைக்கல.
ஆனா இந்த தொழில்ல இருந்து உங்களையும் சரி நம்ம ஜென்ரேஷனையும் சரி எப்படியாவது மாத்தி கொண்டு வரணும் அப்படிங்கறது ஒரு நோக்கம் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கு. என்னதான் படிச்சு எங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்தாலும் அதற்கான அனுபவங்கள் உங்ககிட்ட தான் இருக்கு. ஒரு தொழில்ல அனுபவ கல்விங்கிறதா ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் உங்ககிட்ட கேட்குறோம். எப்படியாவது எங்க கூட கைகோர்த்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம். ஃபர்ஸ்ட் அவங்க யோசிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் நாங்களே எதிர்பார்க்காததை விட பல மடங்கு எங்களுக்கு சப்போர்ட் மட்டும்தான் கொடுத்தாங்க. அதுல இருந்து எங்க வீட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதான். ஏன்னா அனுபவ கல்வி அப்படிங்கிற பார்த்தோம்னா அந்த தறி வேலையை பொறுத்த வரைக்கும் எங்க ஊர்லயே அந்த தறியில உள்ள பார்ட்ஸை தறியில சரி பண்ற அந்த மேஸ்திரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுல எங்க மாமனார் தான் பெரிய மேஸ்திரின்னு சொல்லலாம். அவருக்கு இருக்க அனுபவமே வேற. அப்ப இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம எங்கேயோ வேற லெவல்ல போய் நிக்கலாம் அப்படிங்கறத சொல்லி அவருக்கு புரிய வச்சோம். வீட்ல சப்போர்ட்டிவ் நிறையவே இருந்துச்சு. எங்க வீட்ல இருந்து ஆரம்பிச்சாதான் அந்த பிரகாஷ் டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. அப்ப என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்னா நிறைய கேட்க ஆரம்பிச்சாங்க. எவ்வளவோ பிசினஸ் இருக்கு, ஏன் இந்த பிசினஸ் பண்ற? ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்க வீட்லயே சேரீ நெய்றீங்க, சாரீ பிசினஸ் பண்ற. ஆனா எல்லாருமே காட்டன் சாரிக்கு விரும்பி கட்டிடுவாங்களா? ஏன் மற்ற சாரீ எல்லாம் இருக்கு, நீ ஏன் அந்த சாரீ எல்லாம் எடுத்து பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தாங்க. நான் அதுக்கு யோசிக்காம சொன்னதுதான், நான் செய்யற தொழில், நான் கொடுக்குற ஒரு பிராண்டு கஸ்டமருக்கு போய் சேரும்போது அவங்களுக்கும் ஒரு நன்மையை பயக்கணும். அது மக்கி போய் திரும்ப மண்ணுக்கு வந்தாலும் இந்த சுற்றுப்புற சூழலுக்கும் எதுவுமே கெடுதல் இல்லாததா இருக்கணும் அப்படிங்கிற ஒன்றை மட்டும் தான் சூஸ் பண்ணேன். ஆமாங்க, காட்டன். காட்டன் அப்படிங்கிறது மக்களுக்கு நன்மையை மட்டும்தான் செய்யும். ஏன்னா அது உயிரோட்டம் உள்ள ஒரு நேச்சுரல் ஃபைபர். காட்டன் யூஸ் பண்ணும்போது என்னென்ன நன்மைகள்ங்கிறது உங்களுக்கே தெரியும். அது நம்ம உடம்புல உள்ள வியர்வையெல்லாம் உறிஞ்சி வெப்பத்தெல்லாம் தணிக்கக்கூடியது. ஒரு உடம்புல ஒரு நோய் உண்டாகுத காரணம், முக்கியமான காரணமே என்ன சொல்லலாம், ஒரு வெப்பத்தினால மட்டும்தான். அப்ப அந்த வெப்பமே குறைஞ்சு போச்சு, நம்ம உடுத்துற ஆடை மூலமா அந்த பல நோய்களை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா ஏன் நம்ம அந்த ஆடையை சூஸ் பண்ணக்கூடாது? அந்த ஆடை கிழிஞ்சு போய் அவங்க மண்ணுக்குள்ள போட்டாங்கன்னா அந்த ஆடையும் மக்கி தான் போகும், மண்ணுக்கும் நல்லது மட்டும்தான் பண்ணும். அப்ப எந்தவித தீங்கும் ஏற்படுத்தாது. அப்படிங்கிறதுல ஒண்ணுலதான் நான் காட்டன் அப்படிங்கிற ஒண்ணுல மட்டும்தான் நான் நின்னேன். அப்ப நம்ம காட்டன் சூஸ் பண்ணணும். அப்ப நம்ம நேம் என்ன வைக்கலாம்? பிரகாஷ் டெக்ஸ் அப்படின்னு. PRA பிரசன்னா, HA ஹஷ்வந்த். ஏன் இந்த பேரை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, என்னோட குழந்தைகளை நான் எப்படி வளர்த்துக்கிட்டு வரணும் அதே மாதிரிதான் என் பிராண்டையும் நான் வளர்த்துட்டு வரேன். கொஞ்சம் கொஞ்சமா என் பிராண்டுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா என் குழந்தைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற அதான், நீ நல்லபடியா வளரணும், நல்லது மட்டுமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதான். அதே மாதிரிதான் என் பிராண்டும் நல்லபடியா வளர்ந்து மக்களுக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் பிரகாஷ் டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம் சூஸ் பண்ணோம். அதுல உள்ள லோகோவும் பாத்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க ஃபர்ஸ்ட் ஆடை உடுத்தினது காட்டன் தான். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா காலம் தொட்டு வரும்போது அவங்க கலர் ஆடை யூஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் கலர் யூஸ் பண்ணது இண்டிகோ, நெக்ஸ்ட் கிரீன், அடுத்த எல்லோ, ரெட் அப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இண்டிகோ கலர் அந்த ஃபர்ஸ்ட் 2 கலரை தான் நான் சூஸ் பண்ணேன். ஏன்னா இண்டிகோ கலருங்கிறது ஒரு நேர்மை, நம்பிக்கையையும், பச்சை அப்படிங்கிறது நம்ம நிலத்தோட உயிரையும் ஒரு இயற்கையும் குறிக்கிறது. அப்ப இது 2 சேர்த்து கலரை மிக்ஸ் பண்ணி தான் என்னோட லோகோவுமே அமைஞ்சது. இதெல்லாமே சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. என் வீட்ல இருந்து பிசினஸ் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல எங்க சாருங்க கிட்ட அப்படிலாம் கேட்டு நான் பிசினஸை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப நான் 2009ல காலேஜ் முடிச்சேன். இப்போ வரைக்கும் என்னோட காலேஜ் அங்க சாருங்க எனக்கு நிறைய பிசினஸ்ல ஐடியா கொடுக்கறதா இருக்கட்டும், இப்ப இருக்க ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி என்னோட ரூம்ஸ்ல செட்டிங்ஸ் அமைச்சு கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாம் நியூ ஐடியா கொடுக்கறது அவங்க ஒரு பார்ட்ல இருக்கிறாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்னை தறியை இன்க்ரீஸ் பண்ண வச்சு அதை சேலை உற்பத்தி அதிகப்படுத்தி என்னை கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன ஹோல்சேல் கடைகளுக்கெல்லாம் நீ கொடுக்க ஆரம்பி அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே என்னோட பிசினஸ் பயணம் சின்ன சின்ன ஹோல்சேல் கடைகளுக்கு நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். இதே மாதிரியே போயிடக்கூடாது, நம்ம இன்னும், ஏன்னா இது எல்லாருமே பண்றது, இதுல இருந்து நம்ம என்ன டிஃப்ரெண்டா பண்ணிட்டோம் அப்படின்னு நான் யோசிக்கும் போதுதான் நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டர்ல நான் சேலையை அங்க கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அங்க நிறைய டெஸ்டிங் எல்லாம் இருக்கும், குவாலிட்டி டெஸ்டிங். அந்த இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாதான் நம்மளோட சாரியை அங்க வாங்கி வச்சுப்பாங்க. அதெல்லாமே ப்ராசஸ், அந்த குவாலிட்டி செக்கிங் எல்லாமே கரெக்டாக நான் கொடுத்து என்னோட சாரியை அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பை எனக்காக நான் ஏற்படுத்திக்கிட்டேன். அது எனக்கான ஒரு பெருமையான இடனே சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் எங்கள் ஊரில் அந்த கவர்மெண்ட் செக்டருக்குள்ளே யாராலையும் நுழைய முடியலை, யாராலையும் அந்த சாரி அங்கே போய் ப்ரொவைட் பண்ண முடியலை. நான் தான் அங்கே போய் ப்ரொவைட் பண்ண ஆள். இப்போ வரைக்கும் ஆளாவும் நான் தான் அங்கே நின்றுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப நான் பெருமையாகவே சொல்லிட்டு இருப்பேன். இதுக்கெல்லாம் ரீசன்ஸ் என் காலேஜில் படித்த எங்கள் சாரோட ஐடியாவும் எங்க சாரோட கைட்னஸ் மட்டும்தான். அவங்களுக்கு நான் இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றி கடன் சொல்லிட்டு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி ஹோல்சேல், அந்த கவர்மெண்ட் செக்டர் இதெல்லாம் போயிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த கொரோனா பீரியட் கொஞ்சம் வந்துச்சு. எல்லாத்துக்குமே அது அடி விழுகிற காலம் தான் கொரோனா பீரியடுங்கிறது. இந்த கொரோனா பீரியட் என் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு.
கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஒரு கடினமான காலகட்டம் தான் சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம அடி விழுகாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி என்னதான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் அடி விழுந்தாலும் எனக்கான சூழ்நிலை வந்து எனக்கு இந்த பிரபஞ்சம் நல்லபடியாக தான் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா கொரியர் ஸ்பெஷாலிட்டி அவைலபிள் இருந்ததுனால என்னோட சாரீஸ் எல்லாம் நான் வேணுங்கிறவங்களுக்கு கொரியர் போட்டு என்னோட பிஸ்னஸ் ஓரளவுக்கு மூவ்மெண்ட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ரொம்ப அடி இல்லாட்டி கூட ஓரளவுக்கு என் குடும்பத்தை நகர்த்துற அளவுக்கு எனக்கு போய்கிட்டு தான் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்போ நான் யோசிச்சதான், இது நமக்கு மட்டும் இருந்தால் பத்தாது, இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் ஒரு குரூப் ஒன்று ஆரம்பித்தோம். முதலீடே எல்லாமே பிஸ்னஸ் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பல பெண்கள் வீட்டில் சும்மா முடங்கி கிடப்பாங்க. நீங்கள் முதலீடு எதுவும், ஏன்னா அவங்களுக்கு பெருசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும், ஆனால் முதலீடு பண்ண பணம் இருக்காது. ஏன்னா அந்த சூழ்நிலையிலேருந்து தானே நான் வளர்ந்தேன். அப்போ இதே மாதிரி நிறைய பெண்களுக்கு நான் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு யோசிக்கும் போதான் நான் என்னோட சாரியை வந்து ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்புவேன். அதை அவங்களுக்கு ஒரு ப்ரைஸில் கொடுப்பேன். அதை ஒரு மார்ஜின் வச்சு அவங்க வந்து ஆர்டர் எடுத்து கொடுப்பாங்க. அவங்களுடைய அட்ரஸ் போட்டு நானே கொரியர் போட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி பல பெண்களுக்கு நான் ரீசெல்லிங் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தேன். நம்ம மட்டும் வளர்ந்தா பத்தாது, என்ன மாதிரியே பல பெண்கள் வந்து பின்னாடி உயர்ந்துட்டு வரணும், பல ஆண்டர்பிரனர்ஸ் என்ன மாதிரியே வளர்ந்துக்கிட்டே வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். நான் கஷ்டப்பட்ட காலத்துலலாம் எனக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லை. இதே மாதிரி எல்லாருமே இருக்கக்கூடாது. ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவிகளையும் சரி, அவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாவும் சரி நம்ம கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள புஷ் பண்ணி வர வச்சுட்டே இருந்தேன். அப்படி வந்துட்டே இருந்தாங்க. சரி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவேட் பண்ணணுமே அப்படிங்கிறக்காக, நீங்கள் ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணுங்க. நீங்கள் ரீசெல்லிங் பண்ணுறதுல ஒவ்வொரு ஆர்டருக்கும் ஒரு 5 ரூபா, ஒரு ஆர்டருக்கு ஒரு 5 ரூபா வீதம். நீங்கள் உங்களுக்கு அமௌண்ட் ஏற்கனவே கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கேன், இருந்தாலும் ஒரு ஆர்டருக்கு ஒரு 5 ரூபா வீதம் உங்கள் அக்கௌண்ட்டில் நான் வர வச்சுட்டே வர்றேன். என்னோட அமௌண்ட் போட்டு 1 இயர் ஆனதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் அப்படியே உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறேன் அப்படின்னது. என்னதான் 5 ரூபாங்கிற ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் ஒரு 1 இயருக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியாக இருக்கும். ஏதோ அவங்க பிள்ளைகளுக்கு ஏதோ வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு நோட் புக் வாங்கி கொடுக்குற உதவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் ஆரம்பித்தேன். என்னோட ரீசெலர்ஸ் நான் நினச்சதை விட பயங்கர மோட்டிவேட்டடாக எனக்கு ஆர்டர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம என்ன ஒருத்தவங்களுக்கு போய் செய்கிறோமோ அது நம்ம பல மடங்காக வந்து கிடைக்குங்கிறதான். நான் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னேன், ஆனால் அவங்க எனக்கு கொடுக்குற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, மேடம் இதை பண்ணுங்க, சாரியில் இப்படி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும், இந்த கலர் காம்பினேஷன், எனக்கு ஐடியா வந்து அவ்வளோ ஃப்ரீயாக எனக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மூலமாக என் பிஸ்னஸ் டெவலப் ஆனதுக்கு என்னோட கஸ்டமரும் ஒரு முக்கியமான காரணம்னே சொல்லலாம். அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேனே சொல்லலாம். சரி, இப்படியே போய்கிட்டு இருக்கு. சாதாரணமாக இப்படி ஒரு சாரீ ஸ்டார்ட் பண்ணோம், கடைகளுக்கு கொடுக்குறோம், ஒரு ரீசெல்லிங் பிஸ்னஸ் கொடுக்குறோம், இப்படியே போயிட்டுருக்கே. இப்படியே கொண்டு போனால் நல்லாவா இருக்கு. ஏன்னா வாட்ஸ்அப்பில் மட்டும் போட்டுட்டு என்னால் எதுவும் பண்ண முடியாது. இன்னும் என் பிஸ்னஸை நான் க்ரோத் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் எனக்கு பிரபஞ்சம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு வி ஃபோரம் அப்படிங்கனே சொல்லலாம். அந்த வி ஃபோரமில் கிடைக்காததுங்கிறது எதுவுமே இல்லைங்க. எல்லாமே A to Z எனக்கு கிடைச்சது எல்லாமே அங்கே தான். நெருங்கிய சொந்தங்களாகட்டும், ஒரு நண்பர்களாகட்டும், ஒரு பிஸ்னஸில் நம்ம எப்படி டெவலப் பண்ணணுங்கிற ஐடியா கொடுக்குறதுலாகட்டும், செல்ஃபாக நான் எப்படி என் கான்ஃபிடென்ட்டாக நான் என்னை வளர்த்துக்கணும், எப்படி நான் என் செல்ஃபாக க்ரோ பண்ணிக்கணும், பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு என் ஃபேமிலியை நான் எப்படி பார்த்துக்கணும், குழந்தைகளை எப்படி பார்த்துக்கணும், அந்த பிஸ்னஸில் வர்ற அமௌண்ட்டை அடுத்து நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஃபேமிலிக்குன்னு அடுத்து எப்படி எடுத்து வைக்கணும், ஃபினான்சியல் அந்த இதை பற்றி ஒரு நாலேஜையும், டிஜிட்டல் வைஸ் ஒரு நாலேஜையும் இவ்வளோ ஒரு எளிமையாகவும் ஃப்ரீயாக யாருமே கொடுக்க மாட்டாங்க. அப்படி தான் எனக்கு வி ஃபோரமில் எனக்கு எல்லாமே அமைஞ்சது. ஃபவுண்டர் மீனா மேம், அதுக்கு நான் அவங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்கிறதுனே தெரியலை. ஏன்னா இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறதுக்கு முக்கிய காரணமே அவங்க தான் சொல்ல முடியும். நான் கூட நிறைய அவங்க டவுட் பட்டிருக்கிறேன். மேம் நான் பேசிடுவேன், நான் என்னால் முடியுமா, உன்னால் கண்டிப்பாக முடியும் சோவியா, நீ கண்டிப்பாக போ அப்படின்னு சொல்லி என்னை பேக் போன்லேருந்து அவங்க என்கரேஜ் பண்ணிட்டேவும் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னதுலேருந்து தான் என்னோடைய ப்ரெசன்ஸை வந்து நான் சோசியல் மீடியாவுக்கு காமிக்கவே ஆரம்பித்தேன். ஏன்னா நம்ம என்னதான் பிஸ்னஸ் பண்ணாலும் நம்மளுடைய ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எந்த இடத்துலையுமே வெளிக்காட்டாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோன்னு யாருக்கு தெரியும்? கண்டிப்பாக தெரியணும். நம்ம சோசியல் ப்ரெசன்ஸை வந்து நம்ம காட்டியே ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டாங்க. அங்கேருந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஏஐ எல்லாம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என் பிஸ்னஸை நான் காமிக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ என் மென்டார்ஸ் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இன்றைய நாள் நாளைய நாள் மாதிரியே போயிட்டே இருக்கக்கூடாது, நாளைய நாள் வந்து நேற்று நாளைய மாதிரி போய்கிட்டே இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு வித்தியாசம் காமிக்கணும். அடுத்த நாளில் வந்து நீ என்ன புதுசாக செஞ்சுட்ட, அன்னைக்கு என்ன நீ புதுசாக லேர்ன் பண்ணிக்கிட்ட, ஒவ்வொரு நாளும் ஒரு லேர்னிங் இருந்துக்கிட்டே இருக்கணும்.
ஒரு அடுத்த நாளுக்கான ஒரு பெஸ்ட்டை வந்து நீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மென்டார் என்னை சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போ எனக்கு ஒன்றுமே புரியலை. என்ன நம்ம ஓகே நம்ம எல்லாமே ஃபேமிலியில் மாற்றிட்டோம், எல்லாமே பிஸ்னஸ் நல்லா தானே பண்ணுறோம், இன்னும் நம்ம என்ன பண்ணணும், என்ன நமக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்ல வருது, எனக்கு ஒன்றுமே புரியலை. இதை நான் எப்படி நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது, இதை எந்த மூலமாக இன்னும் நான் கொண்டு போக முடியும்னு யோசிச்சுட்டே இருக்கும்போதுதான் அப்போ எனக்கு கிடைச்சது. ஏன்னா காட்டன் சாரீ அப்படிங்கிறது, சாரீ வந்து இந்த உலகத்துல கெட்டுறவங்க கம்மியான பேர் தான். அப்ப இன்னும் நிறைய பேத்துக்கு நான் கொடுக்கணும், என்ன பண்ண முடியும், எல்லாருமே காட்டன் யூஸ் பண்ணணும், அப்படின்னா தானே ஒரு நல்லது. அப்ப நான் ஆரம்பிச்சதான் வீட்டுல பிறந்த குழந்தையில இருந்து வயதான குழந்தை வரை, வேணா வயதானவர்களும் குழந்தை தான், வயதான குழந்தைகள் வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரி காட்டன் ஆடைகளை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சேன். அதை எங்க ஊர்ல ஃபர்ஸ்ட் பண்ணதை நான் தான் சொல்ல முடியும். பிறந்த குழந்தைக்கெல்லாம், ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து வெளியில கிடைக்கிற மட்டமான ஒரு மெட்டீரியலை தான் பிறந்த குழந்தைக்கே கொடுக்குறாங்க. ஆனா பிறந்த குழந்தைகள் வந்து தோல் வந்து எவ்வளவு ஒரு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அந்த காலத்துல தெரியும். இந்த காலத்திலே பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைய கையில வாங்கும் போதே ஏன் காட்டன் துணியில வாங்குறாங்க, அவங்க தோல் வந்து ரொம்ப மென்மையா இருக்கும், அவங்களுக்கு ஏத்த துணியே காட்டன் ஆடை தான். அதனால பிறந்த குழந்தையில காட்டன் ஃப்ராக், அழகழகா ஒரு காட்டன் ஃப்ராக்கை கொண்டு வந்து அப்படியே வயதானவங்க வரைக்கும் ஒரு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சேன். அவங்க ஃபேமிலியில அப்படியே எல்லாரும் எனக்கு காம்போவா கொடுங்க, நாங்க எல்லாரும் ஒரே மாதிரி போகும்போது அப்படின்னு ஒரு சில ஐடியா கொடுத்தாங்க. அது மூலமா மாம் அண்ட் டாட்டர் காம்போ வீட்டுல எல்லாத்துக்கும் ஒரு காம்போவா கொண்டு வர ஆரம்பிச்சேன். இதையும் ஒரு சூப்பரா போய்கிட்டு இருக்கும்போது அப்பவும் என் மென்டார் சொன்னது என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, இதையும் பண்ணிட்டோம், நாளைக்கு என்ன பெஸ்டா கொடுக்க போற அப்படின்னு கேட்கும்போது எனக்குள்ள கேள்விகள் வந்துட்டே இருந்துச்சு. ஆமா, நாளைக்கு நம்ம என்ன பெஸ்டா கொடுத்துட முடியும், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம குழந்தைகளுக்குன்னு ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த குழந்தைகளுக்கு நேச்சுரல் டையிங்களால ஆன உடைகளை வந்து கொண்டு வரணும்னு நினைச்சேன். சோசியல் மீடியா பிரசன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிசினஸ் பண்ணிட்டே எல்லாரும் இருக்கிறோம். நீங்க இந்த பிசினஸ் பண்றது உங்க வீட்டளவுக்கு தெரிஞ்சா மட்டும் போதுமா, பத்தாது இல்லைங்களா. அப்ப அது ஒரு டிசிப்ளினா டெய்லி ரொட்டீன் ஒர்க்காவே அதையும் நினைச்சு நீங்க சோசியல் மீடியாலையும் அதை நீங்க எப்படி கொண்டு வரணும்னு பார்க்கணும். ஒய் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நம்மளுடைய பிஸ்னஸ்ல ஒய் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அந்த பிஸ்னஸே பின்னாடி கரெக்டா போயிட்டு இருக்கும். அந்த ஒய்யை நீங்க தெளிவா நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இதையும் பார்க்குற அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஓகே, இவங்க இதனால தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நம்மளும் இந்த ப்ராடக்டை நம்ம வாங்கி பண்ணலாம், இல்லை நம்மளும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெளிவாக தெரிய வரும். அப்போ எல்லாருமே அந்த ஒய்யை வந்து நம்ம தெளிவாக வச்சுக்கணும். இப்போ நான் சோசியல் மீடியாவில் டெய்லி டிசிப்ளினாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் அப்படிங்கிறதுல நான் வரிசையாக நான் டெய்லியுமே நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கிறேன். என்னோட காட்டன் சேரீகளை மட்டும் போகிறதும் இல்லாமல் என்னோட காட்டனோட இம்பார்ட்டன்ஸையும் அதனோட நாலேஜையும் நான் ஷேர் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். இப்படி ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பிஸ்னஸை வந்து இதை இப்படித்தான் நீங்களும் அது மாதிரி செய்யணும். என்னதான் ஒரு ப்ராடக்ட் வந்து அடுத்தவங்களுக்கு தெரியும் நம்ம நினைச்சாலும் நம்மக்கிட்ட இருக்க ஒரு சில பாயிண்ட் வந்து அவங்களுக்கு தேவைப்படுறதா இருக்கும். அப்போ அப்படித்தான் என்னோட நாலேஜையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். அந்த காட்டனோட இம்பார்ட்டன்ஸ், காட்டனை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், அதனோட பெனிஃபிட் என்ன, இப்படி யூஸ் பண்ணால் அதை நீண்ட நாள் வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன டிப்ஸையும் சின்ன சின்ன நாலேஜையும் ஷேர் பண்ண அவங்களுக்கே நம்ம மேலே ஒரு நம்பிக்கையும் ஒரு மரியாதையும் வந்துச்சு. ஓகே, இவங்கக்கிட்ட நம்ம வாங்கி யூஸ் பண்ணால் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் என்னதான் எல்லா இடத்துலையும் காட்டன் கிடைச்சாலும் நான் குவாலிட்டி வைஸ் அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதே கிடையாது. நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் அது வாங்கினாங்கன்னா, ஒரு saree வாங்கினாங்க அப்படின்னா அது ஒரு 5 இயர்ஸாவது அவங்களுக்கு உழைக்கணும், நல்லபடியாக சாயம்பலகம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எப்படி அதில் பார்த்து பார்த்து பண்ணணுமோ அந்த மாதிரி தான் நாங்கள் குவாலிட்டியில் சூப்பராக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். சாரீக்கு பார்க்கும்போது ஒன்றா இருக்கும், நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எல்லாம் எடுத்து போய் ஒரு மாதிரி ஆயிடக்கூடாது. அதில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எல்லாமே குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுல கொடுத்துட்டே இருக்க என்னோட பிராண்டோட மதிப்பும் அங்கே கூடிக்கிட்டே வந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் மார்க்கெட்டிங் பண்ணுறது அது கொஞ்சம் கஷ்டமானது தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் என் ஹஸ்பண்ட் 2 பேரும், நான் இங்கே ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டேன், அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே மார்க்கெட்டிங் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஏறி போய் எங்களுடைய பிராண்ட் அங்கே சொல்லி எல்லாம் கொடுத்துட்டே இருந்தோம். ஒரு சில கடைகள் எங்களை ஈஸியாக அப்ரோச் பண்ணவும் கிடச்சிச்சு, ஒரு சில கடைகள் எங்களுக்கு கடினமாகவும் இருந்துச்சு. அப்போ இன்னும் நம்ம மார்க்கெட்டிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் இப்போ உலகமே சோசியல் மீடியாவாக ஆயிடுச்சு. சோஷியல் மீடியாவில் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரெசன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட் ஈஸி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாச்சு. ஏன்னா எவ்வளவோ ஒரு பொட்டிக்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக அங்கங்கே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே மேனுஃபேக்சர்லேருந்து தான் வாங்குறாங்க.
அப்போ அந்த புட்டிக்கை நோக்கி நம்ம மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட்டிங்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுல நாங்கள் ஆரம்பித்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போனோம். ஆனால் ப்ரெசன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்க கொடுக்க நாங்கள் போகாமலே அது எங்கள் வீடு தேடி வர ஆரம்பிச்சிருச்சு. சோஷியல் மீடியாவில் நம்ம எந்த அளவுக்கு ப்ரெசன்ஸ் கொடுக்குறோங்கிறதுல ஒரு பெனிஃபிட் தான் இது. நீங்கள் எங்கேயுமே அலைய தேவையில்லை, நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளை நோக்கி எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அப்படித்தான் நிறைய ஆர்டர்ஸ் எங்களுக்கு வர ஆரம்பிக்குது. அதுலேருந்து தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஓட்டி கொடுத்துட்ருக்குறோம். ஏன்னா நான் ஒரு சின்ன சின்ன சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு கடையாக ஏறி இறங்கினோம். அப்போ அவங்க சாம்பிள்ஸ் கூட எங்ககிட்ட வாங்கி பார்க்கல, இல்லை வேணாம் வேணாம் அப்படின்னு ஒதுக்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ எல்லாமே நாங்கள் திரும்ப மூளை தான் வந்தோம். அப்போ சோஷியல் மீடியாவில் இப்போ எவ்வளோக்கு அதிகமாக ப்ரெசன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ, யாரெல்லாம் வேணான்னு சொன்னாங்களோ இப்போ அவங்கெல்லாம் எங்கள் வீடு தேடி வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போகிறாங்க. சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி இப்படி தான் என்னோடய பிஸ்னஸை நான் அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போனேன். நம்ம எந்த அளவுக்கு ப்ரெசன்ஸாக இருக்கோமோ அந்த அளவுக்கு வெற்றி பெறலாங்கிறது. நான் ஃபஸ்ட்டெல்லாம் அந்த நம்ம தமிழ்நாடு லெவல்லே நான் எல்லாமே சரௌண்டிங்கில் கொடுத்துட்டு இருந்தேன். நம்ம ப்ரெசன்ஸ் காமிக்க காமிக்க என்னோட மார்க்கெட்டிங் ஃபீல்டு அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லாக ஆச்சு. இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் டெய்லி போடுற அப்டேட்லேயும் எனக்கு கிடைக்கிற ஆர்டரு தமிழ்நாடு ஒரு 10 பார்சல் இருக்குது அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக அதர் ஸ்டேட்டில் கிடைக்கிறது அது ஒரு 20-30 சேர்த்து தான் இருக்குது எனக்கு. அப்படித்தான் என்னோட மார்க்கெட்டிங் ஃபீல்டு வந்து விரிவாக்கம் அடைஞ்சிட்டே போச்சுன்னே சொல்லலாம். சரி, இன்னும் நம்ம எதாவது தாண்டி பண்ணணுமே அப்படிங்கிறப்ப தான் எனக்கு அந்த ஃபாரின் ஆர்டர் கிடைச்சது. ஆமாங்க, மலேசியா அண்ட் சிங்கப்பூர் இந்த 2 நாட்டில் இருந்து எனக்கு நான் ஃபாரின் ஆர்டர் கிடைச்சது. அங்கே ஃபஸ்ட்டு நான் சாம்பிள் கொடுக்கும்போது அவங்க அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் குவாலிட்டி சூப்பராக இருக்குது, துணியோட நெருக்கம், அந்த டிசைன்ஸு, கலர் காம்பினேஷன் இதெல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் என்கிட்ட தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துட்ருக்குறாங்க. இது எல்லாமே நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ரீசெல்லிங் கொடுத்த அந்த ரீசெலர்ஸும் என்னோட கஸ்டமர்ஸும் சொன்ன சின்ன சின்ன வார்த்தைகள் தான். மேம், உங்கள் குவாலிட்டி சூப்பராக இருக்குது, உங்கள் ரேட்டும் ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு சாரீ வாங்கினாலும் சரி, என் குடும்பத்துக்கு வாங்கினாலும் சரி, இல்லை யாருக்கு கிஃப்ட் கொடுக்கணும் வாங்கினாலும் சரி, அந்த மாதிரி எல்லாமே உங்ககிட்ட இருந்து தான் நான் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறதே கிடையாது. சூப்பரான டிசைன்ஸில் சூப்பரான கலர்ஸில் தான் கொடுத்துட்ருக்குறீங்க. இன்னமும் நான் ஏன் உயிரோட்டம் உள்ள வரைக்கும் வாங்குவேன் அப்படின்ட்டு எனக்கு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபீட்பேக் எல்லாம் எனக்கு அவங்க அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் சேகரித்து பார்க்கும்போது அந்த இதில் இருக்க ஒவ்வொன்றும் தான் என்னை அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி ஓட ஆரம்பிக்குதுன்னே சொல்லலாம். இன்னும் நம்ம குவாலிட்டியில் என்ன இவங்களுக்கு நம்ம பெஸ்ட்டாக கொடுத்துட முடியும், எல்லாரும் கொடுக்குறத விட பெஸ்ட்டான ஒன்றை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து டிசைன் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி, ஏன்னா இப்போ ஒரு தரையிலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் ஓடிட்டே இருக்குது, ஒரு கலர் காம்பினேஷன் ஒரு 5 காம்பினேஷன் ஓடுது அப்படின்னா ஒரு தறியில் இப்போ அதை மட்டுமே தான் நம்ம ஒரு 5 கலரில் ஒரே டிசைன் தான் கொடுக்க முடியும். அப்போ நான் தறியை எவ்வளோ தூரம் நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனாலும் டிசைன்ஸ் நிறைய கொண்டு வர முடியும். அதுக்கு நான் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது தான் ஒரே தரையில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 10 சாரீ ஒரு டிசைனாகவும் அடுத்த 10 சாரிக்கு வேற ஒரு டிசைனாகவும் அப்படி கார்டு சேஞ்ச் பண்ணி கொடுக்க ஆரம்பித்து எங்களோட ப்ரொடக்ஷனையும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணோம். ஏன்னா குவாலிட்டி வைஸ் நான் எப்படி இதை கொடுக்குறேன் அப்படின்னீங்கன்னா, எல்லாரும் கொடுக்குற மாதிரி நான் நூலை வந்து கொடுத்துறதில்ல. ஒவ்வொரு நூலும் நான் பார்த்து பார்த்து அங்கே போய் நாங்கள் பார்த்து தான் வாங்கி கொடுத்துட்ருக்குறோம். ஏன்னா அந்த நூலை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி எப்படி அது இது குவாலிட்டியாக நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்து பார்த்து கொடுக்குறோம். கலருமே சாயம் ஃபஸ்ட் குவாலிட்டியாக நம்ம கொடுக்கணும். நம்ம அதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, லோ குவாலிட்டியில் உள்ளதை நம்ம கொடுத்துடக்கூடாது, சாயம் கலையாமல் இருக்கணும். அப்படிங்கிறதுல ஒவ்வொன்றிலையும் நூலை வாங்குறதா இருக்கட்டும், அதை சாயம் போடுறதா இருக்கட்டும், அப்படி ஒவ்வொரு ப்ராசஸும் நாங்களே போய் நேரடியாக போய் பார்த்து பார்த்து தான் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு சேரீ அப்படிங்கிறது ஒரு சேரீ எடுத்தோன்னே அதை நெஞ்சு கொடுத்துட முடியாது. அந்த சேரீ நெய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 8 ப்ராசஸ் முன்னாடி இருக்குது. அந்த 8 ப்ராசஸை எப்படி அதை நம்ம பெஸ்ட்டாக கொடுத்துட முடியும், அதை நம்ம யூனிக்னஸ் எப்படி காட்ட முடியும், அதில் குவாலிட்டி வைஸ் நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒவ்வொன்றையும் நானே நேரடியாக போய் பார்த்து பார்த்து தான் நானும் என் ஹஸ்பண்டும் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். சரி, ஓகே, இதெல்லாமே நம்ம பெஸ்ட்டாக கொடுத்துட்டோம். இப்போ நான் இன்னும் குழந்தைகளுக்காக நான் ஏதோ பண்ண வரணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த நேச்சுரல் டையிங்கில் நான் ப்ராடக்ட் கொண்டு வரணும். இந்த நேச்சுரல் டையிங் நம்ம எப்படி, என் மென்டார் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, நீ குழந்தைகளுக்கான ஒரு கிட்டாக பண்ணு, ஏன்னா உன்னோட காட்டன் எல்லாமே சூப்பராக இருக்குது, அதை ஏன் நீ நேச்சுரலாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்த அந்த என் மென்டார் சொன்ன அந்த வார்த்தை தான் என்னை நேச்சுரல் டையிங்குள்ளே குதிக்க ஆரம்பிச்சது. இந்த நேச்சுரல் டையிங்கில் நம்ம குழந்தைகளுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுத்துட முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கப்போ தான் எனக்கு அங்கே
அந்த பிரபஞ்சம் நமக்கு ஏதோ ஒரு கனெக்ட் பண்ணுது என்ன அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இந்த டெக்ஸ்டைல் ஃபீல்டில் நான் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது என்னை அறியாமல் என் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு டெக்ஸ்டைல் ஃபீல்டே ஒரு படிப்பாக கொடுத்தாங்க. இந்த நேச்சுரல் டையிங் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என் மென்டார் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் அது என்னன்னு பார்த்தோம்னா என்னோட டெக்ஸ்டைலில் நான் பண்ண ப்ராஜெக்டே நேச்சுரல் டையிங் தான் சொல்லலாம். அப்போ நம்ம பிரபஞ்சம் எதையோ கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. உன்னோட தேடுதல் வந்து வீணாகலை. நீ தேடிக்கிட்டே போகிறது, நீ நல்லது நினச்சிட்டே முயற்சி பண்ணுறது உன்னை எல்லாமே ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணி விடுது அப்படிங்கிறத சொல்கிறதா தான் நான் நினச்சிக்கிட்டேன். குழந்தைகளுக்கு நம்ம ஏற்கனவே காட்டனாக கொடுத்துட்ருக்குறோம். இன்னும் அதை தூய்மையாக கொடுக்கணும், ஒரு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்கணும். குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டும் ஒரு தூய்மையானதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து தான் என்னோட பயணம் ஸ்டார்ட் ஆச்சு. மென்டார் தான் அதுக்கு நேம் கூட சூஸ் பண்ணாங்க. ஜனனம் அப்படிங்கிற ஒரு பிராண்டை வச்சு தான் இன்றைக்கி நான் நேச்சுரல் டையிங்கில் உங்களுக்கு 2026 அடுத்த ஒரு பிராண்டாக கொண்டு வர போகிறேன். இதில் குழந்தைகளுக்கு நம்ம ட்ரெஸ்ஸஸ் மட்டும் கொடுத்தா பத்தாது. அந்த குழந்தைகளுக்கு தேவையான எல்லாமே கையில் வாங்குற துணியிலேருந்து அவங்களுக்கு தொட்டில் கட்டுற துணியில் வரைக்கும் துண்டு யூஸ் பண்ணுறதுலேருந்து அவங்க ட்ரெஸ்ஸஸ் கர்ச்சிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நேச்சுரலான டையிங்கில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் என்னோட பிராண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இதை நான் எப்படி பண்ணிடுவேன் அப்படின்னா, நம்ம இயற்கையில் எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடியதாக தான் இருக்குது. நாம தான் அதை சரியாக யூஸ் பண்ணிக்கிறதில்ல. அப்படி இயற்கையில் கிடைக்கிற எல்லா பொருட்களையும் வச்சு இலைகள், பூக்கள், அதனோட மரப்பட்டைகள் இதெல்லாம் வச்சு நான் கலரை எடுத்து அந்த குழந்தைகளுக்கு சாயமாக போட்டு அந்த குழந்தைகளுக்கு ஒரு துணியாக கொடுத்துட்ருக்குறோம். அதை இன்னும் நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு அழகாக கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக அதில் ஒரு சின்ன சின்ன எம்ப்ராய்டிங், சின்ன சின்ன பிரிண்டிங் போட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல அடுத்த கட்ட எங்களுடைய பிராண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு நேச்சுரல் டையிங்னாலே தெரியும், கம்மியான கலர் தான் எடுக்க முடியும், ரொம்ப டெப்த்தாக எடுக்க முடியாது, சாலிட் கலர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நான் அதுலேயும் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா குழந்தைகள்னாலே கலர் கலராக பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அங்கே நம்மளும் குழந்தைகளுக்கு கலர் கலராக போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம். நல்லா டிசைனாக போட்டு பார்க்கணும். குழந்தைகளும் அதை தான் ஆசைப்படுதுங்க. அப்போ நல்ல ஒரு தூய்மையான பருத்தி துணியில் உங்கள் குழந்தைகளுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துட முடியும். எவ்வளோ கலர்ஸ் நான் கொண்டு வர முடியும், அந்த துணியை நான் எவ்வளோ அழகாக உங்களுக்கு காமிச்சிட முடியுங்கிற அடுத்த என்னோட பயணம் தான் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக 2026 ஜனனம் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் குழந்தைகளுக்கான ஒரு கிட் ப்ராடக்டாகவே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படிங்கிறத இங்கே நான் அதை பதிவு பண்ண விரும்புகிறேன். பெண்கள் எல்லாருமே நம்ம நினச்சிட்டே இருக்கிறோம், நம்ம நினச்சா முடியாது, வீட்டு வேலைகள் பார்த்துக்கிட்டு தனியாக இதை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு முடங்கி போயிருக்கிறோம். கண்டிப்பாக முடியாது. பெண்கள் நினச்சா இந்த உலகத்தில் சாதிக்க முடியாதது அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒன்று என்ன நினைக்கிறீங்களோ அதைத்தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். எல்லாருமே நல்லதை மட்டும்தான் நினைப்போம். ஆனால் அந்த பிரபஞ்சத்திட்ட கேட்கும்போது நம்ம அதை கரெக்டாக நமக்கு கேட்க தெரியாத வேர்ட்ஸில் கேட்குறதுனால தான் நமக்கு அந்த கஷ்டங்கள்லாம் வருது. நல்லதை நினைக்கும் போது அதை முயற்சி பண்ணிக்கிட்டே போய்கிட்டு நம்மளுடைய தேடல்கள், நம்மளுடைய கல்வி அறிவு அதை நோக்கியே பயணிச்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்களே ஒரு கட்டத்தில் போய் அதை தேடி இருக்க மாட்டீங்க. அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தானாக கொண்டு வந்து கொடுக்கும். அதனால பெண்கள் யாருமே வீட்டில் முடங்கி கிடக்காதீங்க. ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான தேடல்களை ஆரம்பிங்க. உங்களுக்கு வெற்றி பாதைகள் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா எல்லாமே நம்ம யோசிக்கிற விதத்துல தான் இருக்கு. எல்லாமே ஒரு நெகட்டிவா யோசிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு நடக்கிறதும் எல்லாமே நெகட்டிவா மட்டும்தான் நடக்கும். நம்ம எந்த கட்டத்துல ஒரு மாத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறோம், நமக்கு இதெல்லாம் நல்லது நடந்துரும் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் கூட நம்ம பாசிட்டிவா எந்த இடத்துல மாத்துறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணங்களே அடுத்து இருக்கு. அதனால எல்லாருமே ஒரு விஷயங்களை மாற்றி யோசிச்சு தனக்கான அங்கீகாரத்தையும் மரியாதையும் தன்னோட முயற்சிகள் மூலமா அந்த கனவை வெளிப்படுத்த எல்லாருமே வாங்க அப்படிங்கிறது தான் சொல்றேன். எல்லாருமே முயற்சி பண்ணா முடியாதது எதுவுமே இல்லை. முயற்சி பண்ணுங்க, மீண்டு எழுந்து வாங்க. பெண்கள் யாரையுமே தடுக்க முடியாது. ஏன்னா அவளுடைய கனவு தான் அவளுடைய நம்பிக்கை, முயற்சி அதுதான் அவளுக்கு பலம். பெண்கள் எல்லாருமே ஒரு இடத்துல தயங்கி உள்ளேயே இருக்காம மீண்டும் எழுந்து வாங்க. உங்க கையில இருக்கிற நம்பிக்கை மாதிரி பலன் இதுக்கு வேற எதுக்குமே இல்லை. நம்ம மாற்றி யோசிச்சா முடியாதது எதுவுமே இல்லை. இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நான் மாற்றி யோசி ப்ரோக்ராமில் உங்கள் கூட என்னோட ப்ராடக்ட் நான் எப்படி என்னோட பாதைகளில் கடந்து வந்தேன், என்னோட பிராண்டை நான் எங்கே தடம்பதிச்சேன் அப்படிங்கிற என்னோட பயணங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நான் இங்கே வந்து நிற்கிற காரணமான என்னோட பெற்றோர்கள், என் கணவர், என் குழந்தைகள், என் நண்பர்கள், எங்கள் காலேஜில் எங்கள் சாருங்க, அப்புறம் என் V4M அவங்களுக்கு மற்றும் இந்த பெரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஜெயா டிவிக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.